தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் ஹரிஹரன், அருள், ரவுடி திருமலை ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க செம்பியம் போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய தகவல்கள். கடந்த 5ஆம் தேதி சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக மொத்தம் 15 பேரை இதுவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய வழக்கறிஞர் அருள் மற்றும் ஹரிஹரன், ரவுடி திருமலை ஆகிய 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க செம்பியம் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அருள் மற்றும் திருமலையை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. ஹரிஹரனை இதுவரை காவலில் எடுத்து விசாரிக்கவில்லை. ஹரிஹரன் இந்த வழக்கில் ஒரு முக்கிய துருப்புச்சீட்டாக காவல்துறை தரப்பில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கொலையாளிகள் தப்பிப்பதற்கும் அதே போல கொலையாளிகள் பயன்படுத்திய செல்போன்கள் ஆகியவற்றை மறைப்பதற்கும் ஆயுதங்களை மறைப்பதற்கும் உதவி செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பணம் கைமாறியதிலும் இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. எனவே ஹரிஹரனை காவலில் எடுத்து விசாரிக்கும் போது பல்வேறு இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய முக்கிய ரவுடிகளுடைய தொடர்பு குறித்த விவரங்கள் தெரிய வரும் என்று காவல்துறை நம்புகிறது. அது மட்டுமல்லாமல் அருளும் இந்த வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் அருள் தான் இந்த ஒருங்கிணைக்கக்கூடிய ரவுடிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபட்டதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அதனால் இந்த காவல் என்பது வழக்கில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காகத்தான் செம்பியம் போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீஸ் காவலில் இருப்பதற்கான மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனு மீதான விசாரணை இன்று வர இருக்கிறது. நீதிமன்றத்தில் 3 பேரையும் ஆஜர்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பாதுகாப்பை கருதி 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை. வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக மேஜிஸ்ட்ரேட் முன்பு 3 பேரையும் சிறையிலிருந்தே ஆஜர்படுத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள்.